கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு 10 கன்னிகளுடைய அனுபவம் அப்படியே மனக்கண்களுக்கு முன்பாக வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடு மரணங்களை சந்திப்பதற்கு முன்பாக சொன்ன மிக முக்கியமான ஓமைகளில் இந்த ஓமையும் ஒன்று என்பதை உணர்கிறேன். இந்த 10 கன்னிகளை குறித்த இந்த ஓமானம், இந்த 10 கன்னிகைகளும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக விசுவாசத்தோடு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிற எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் அடையாளமாக பேசுகிறது. இது ஒரு ஓமானம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படின்னா 5 சபைகள் எடுப்பார், 5 சபைகள் எடுக்க முடியாது, அப்படி இல்லை. கிறிஸ்து வரும்போது 2 குரூப், அவ்வளோதான். இங்கே 5 5 அங்கு அப்படிங்கிறது எண்ணிக்கையை நான் சொல்ல முடியாது. 2 குரூப், வெள்ளாடு செம்மறியாடு, ஆயத்தப்பட்டவர்கள் ஆயத்தப்படாதவர்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லுவதற்காக ஆண்டவர் இந்த 10 கன்னிகளுடைய ஓமானத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இந்த ஓமானத்தில் அவர் ஏன் 10 எடுத்தார்? 5 கன்னிகைன்னு சொல்லியிருக்கலாம், 7 கன்னிகைகள் என்று சொல்லியிருக்கலாம். 10 என்கிற எண்ணை அவர் எடுத்து இந்த ஓமானத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த 10 என்கிற எண்ணிக்கை நிறைய இடங்களிலே வருகிறது. உதாரணமாக 10 கற்பனைகள், 10 வாதைகள். எகிப்தின் மேல் கடந்த காலாண்டில் படித்தோம். எகிப்தின் மேல் தேவனுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காக தேவன் பிரத்யேகமாக உபயோகப்படுத்தின 10 வாதைகள். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக, எவைகளெல்லாம் எகிப்தியர்கள் தெய்வமாக வழிபட்டார்களோ அந்த தெய்வத்தின் மேல் யெகோவா தெய்வம் அதிகாரம் உடையவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் அந்த 10 வாதைகள். ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 10 சந்ததி, 10 ஜெனரேஷன். அது முன்னாடி ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன். மீட்பின் சரித்திரம் முழுமை அடைகிறது என்பதை சுட்டிக்காட்டும்படியாக 10 கொம்புகள், பாதத்தில் 10 விரல்கள், இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிரத்யேகமாக உபயோகப்படுத்தப்பட்ட 10 என்கிற எண். ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திறந்து வாசித்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுபவம் அங்கே இருக்கிறது. போவாஸ் ரூத்தை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர் ரொம்ப லாஜிக்காக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, அவளை திருமணம் முடிப்பதற்கு இம்மீடியட் ரிலேஷன், உடனடி உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. ஒரு உறவினர் இருப்பதை பார்த்தார்கள். போவாஸ் கேட்குறாரு அந்த மனுஷனை பார்த்து, இந்த 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 பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு சம்மதமா என்பதை கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது என்ன சம்பவித்தது, யாரை சாட்சியாக வச்சு கேட்டார்? ரூத் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. ரூத்து, அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்கள் 10 பேரை அழைத்து, போவாஸ் ரூத்தை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக பட்டணத்து மூப்பர்களில் 10 பேரை, ஏன் 20 பேர் அழைக்கல? அப்ப 10 என்கிற எண் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. புதிய ஏற்பாட்டில் நான் முக்கியமானது மாத்திரம் நான் சொல்றேன், நேரத்தை மனசு வச்சு. 10 குஷ்டரோகிகள், 10 தாளந்து, 10 கற்பனைகள், 10 virgins, 10 கன்னிகைகள், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்.
அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி என்னன்னா, யோவான் புஸ்தகத்திலே மாத்திரம் இயேசுவானவர் ஐ ஆம், நானே என்கிற அந்த வார்த்தையை 10 இடங்களில் உபயோகப்படுத்துகிறார். நானே என்கிற வார்த்தையை 10 இடங்களிலே உபயோகப்படுத்துகிறார். இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு போனோம்னா இந்த 10 கன்னிகள் உவமானத்தை நம்மளால் சிந்திக்க முடியாது. 10 என்கிற அந்த எண் ஆர்டர், ஒழுங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை, கம்ப்ளீட், முழுமையை குறிக்கக்கூடிய வார்த்தை, ஃபுல்னஸ் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு காட், தேவனுக்கு மனிதனுடைய பூரணமான பொறுப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த 10 என்கிற இந்த எண் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 242 இடங்களில் வருகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு அர்த்தமாக அத்தாரிட்டி, அதிகாரம், காட்ஸ் அத்தாரிட்டி, முழுமை, பொறுப்பு என்கிற இந்த அர்த்தத்தை அல்லது அர்த்தங்களை உள்ளடக்கிய எண்ணிக்கை தான் இந்த 10. இன்னும் சில வேத அறிஞர்கள் இந்த 10 என்கிற எண்ணிக்கையை யூனியன், ஐக்கியம், ஒற்றுமை, அப்படின்னா யூனியன், ஐக்கியம், ஒற்றுமையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், அத்தோடு கூட கலெக்ஷன், சேமிப்பு என்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய எண் தான் இந்த 10. யூத ரபிமார்கள் இந்த 10 என்கிற எண்ணிக்கையை ஹோலினஸ், பரிசுத்தம், பரிபூரணத்திற்கு அடையாளமாக பேசினார்கள். அதனால தான் 10 கற்பனை. அப்படின்னா இந்த 10 என்கிற எண்ணிக்கை 242 இடங்களில் வருகிறது. ஐக்கியம், சேமிப்பு, அதிகாரம், பொறுப்பு, முழுமை, ஒழுங்கு, அத்தோடு கூட பரிசுத்தம் என்கிற அந்த அர்த்தத்தையும் குறிக்கிறது. இந்த 10 என்கிற எண்ணிக்கை தேவன் மனுக்குலத்தின் மேல் அதிகாரத்தையும் ஆளுமையையும் வைத்திருக்கிறார். உதாரணம் சொல்லலாம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமா. காட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் கிரியேஷன் அண்ட் மேன். மனுஷங்க மேலும் படைப்பின் மேலும் ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டும்படியாக குறிக்கப்படுகிற இந்த எண்ணிக்கை தான் 10. அது 242 இடங்களில் இந்த 242 தேடி வாசித்தாலே நமக்கு நேரம் முடிஞ்சிடும். சரி, முதலாவது பாடம் 5வது வசனம் வாசி. 5வது வசனம் 10:25. மணவாளன் வர தாமதித்த போது, சிஸ்டர், மணவாளன் வர தாமதித்த போது, வெயிட்டிங் டைம் இஸ் a டெஸ்டிங் டைம் என்று சொல்லுவோம். காத்திருக்கிற நேரம் நமக்கு சோதனையின் நேரம். எப்போதெல்லாம் தாமதம் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் பரீட்சையில் வென்றவர்களும் உண்டு, தோற்றவர்களும் உண்டு. அதில் 1-2 உதாரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் பலி செலுத்த ஆரம்பித்தான். சவுலுடைய துணிகரமான குணம் வெளிப்பட்டது. சாமுவேல் கேட்குறாரு, என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னா, அவர் சாக்கு போக்கு சொல்றார், நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சேன். வெயிட்டிங் டைம் இஸ் a delaying time is a testing time. தாமதம் எப்போதெல்லாம் ஏற்பட்டதோ அப்போது யாருடைய துணிகரமோ பாவமோ ஏற்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் ஜனத்தை அப்படி கடற்கரை மணலத்தனை போல பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தம் கொடுத்து பல வருஷம் ஆச்சு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி அவருக்கு தெரியல. அதனால சாராளம்மா ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி, இந்தா ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும், ஆகாரம் வச்சுக்க. வெயிட்டிங் டைம் இஸ் a டெஸ்டிங் டைம். எப்போதெல்லாம் தாமதம் ஏற்பட்டிருக்கோ அப்போதெல்லாம் யாருடைய பலமோ யாருடைய பலவீனமோ வெளிப்பட்டிருக்கு.
என்னுடைய மூத்த பையன் ஜான் 2016 அவனுக்கு திருமணம் முடிஞ்சு 7 வருஷம் குழந்தை இல்லை. டெய்லி அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜ் வந்தபோது அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்னா, எப்பா நான் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ஆல்மோஸ்ட் 7 வருஷம் நான் காலையிலையும் சாயங்காலமும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் வேலையில் இருக்கிற நேரத்துலையும் உங்கள்கிட்ட அழுது ஜெபம் பண்ணேன். இனிமே எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இனிமே இந்த மேட்டரை நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். என் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுத்தேன், எனக்கு எப்போ குழந்தை கொடுக்குறீங்களோ கொடுங்க. அடுத்த வருஷம் ஒரு பையனை கொடுத்தாரு ஆண்டவர். வெயிட்டிங் டைம் இஸ் எ டெஸ்டிங் டைம். இந்த இடைப்பட்ட கால தாமதம் என்பது நம்முடைய சோதனையின் நேரம். இதில் யாரும் பொறுமையை இழந்துடக்கூடாது. மணவாளன் வர தாமதித்த போது கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன், தமிழில் ஓமைகள் அப்படின்னு தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன். மணவாளன் வர தாமதித்த போது ஆயத்தமான 5 கன்னிகைகள் மணவாளனோடு புறப்பட்டு போனார்கள். மீதி உள்ள 5 கன்னிகைகளும் தாங்கள் இல்லாமல் அந்த ஊர்வலம் நகருவதை பார்த்தார்கள். இந்த கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்கள் இப்படி இருக்கு. நான் முதல் முறையாக வாசித்தேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி வாசித்தவங்க இருக்கலாம், இல்லாதவங்க தெரிஞ்சுக்க. இப்படி இருக்கு. 5 கன்னிகைகளும் மணவாளனோடு அந்த ஊர்வலம் நகர்வதை பார்த்த அந்த கன்னிகைகள், ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறார், suggest that they were not intimate friends of the bride. மணவாட்டியினுடைய நெருக்கமான தோழிகள் அல்ல சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆன் தேர் ஓன் இனிஷியேஷன், அவங்களாம் சேர்ந்துக்கிட்டாங்க. சொல்றது புரியும் நினைக்கிறேன். 10 கன்னிகள் இருந்தாங்க. 10 பேருமே அந்த மணவாட்டிக்கு ரொம்ப நெருக்கமான மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது தான் தெரிஞ்சு அந்த 5 பேரும் மணவாட்டியினுடைய தோழிகள் அல்ல, தாங்களாக சேர்ந்து கொண்டவர்கள். நான் பாடத்துக்கு வர்றேன். இந்த காலதாமதம் இல்லாமல் முன்னாடியே நடந்துட்டு வச்சுக்கலேன், இந்த 5 பேருடைய கேரக்டர் தெரிஞ்சிருக்குமா? இல்லை. இவங்க மணவாட்டினுடைய தோழிகள் அல்ல, மணவாட்டினுடைய தோழிகளைப் போல பங்கு பெற்றார்கள். அவர்கள் தாங்களாக வந்தார்கள். நான் சொல்றது கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்ற புத்தகத்தில் இருக்கிறது. திருச்சபையில் ஆண்டவர் களை எடுக்கிறதுக்கு பல வித்தியாசமான வழிகளை வச்சிருக்கிறார். களைகளை பிடுங்குவதற்கு வித்தியாசமான, கொஞ்சம் தாமதிப்பார், இன்னும் கொஞ்சம் தாமதிப்பார். யாரெல்லாம் நம்ம யூதாச மாதிரி தானாக சேர்ந்தாங்களோ அவங்களை கிறிஸ்துவை காட்டி கொடுத்த மாதிரி, சபையை காட்டி கொடுத்த மாதிரி, மணவாளன் வர தாமதித்த போது நம்முடைய பலமோ பலவீனமோ வெளிப்படும். டிலே. யாரும் மணவாளன் வர தாமதிக்கிற காரணத்தினால பொறுமையை இழந்து வரவே மாட்டாரியா. 2000 வருஷமா சொல்றாங்கயா, வரவே மாட்டாரியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெயிட்டிங் டைம் இஸ் a டெஸ்டிங் டைம். காத்திருக்கிற நேரம் நம்ம சோதனைக்கு நேரம். அப்பதான் ஆண்டவரை நம்ம நெருங்கி இறுக்கி பிடிக்கணும். நெருக்கடியான காலகட்டங்களில் உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சோதனைகள் வரும், அவமானங்கள் வரும், அவச்சொற்கள் எல்லாம் வரும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அடுத்த முக்கியமான ஒரு பாடம், இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இப்படி சொல்லுமே, இந்த 10 கன்னிகைகளுமே ஒரு சூப்பரான ஆரம்பத்தை செய்து காண்பித்தார்கள். They had a promising start.
நல்ல ஒரு சூப்பரான நம்பிக்கையான ட்ரெஸ்ஸை பாருங்க, கையில் இருக்கிற அந்த கேண்டில் பாருங்க, அவருடைய தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை பாருங்க. 10 பேருமே ஒரு சூப்பராக இருந்தாங்க. ஆனால் அதில் 5 பேர் நல்ல முடிவை அடையவில்லை. 10 பேருக்கும் நல்ல தொடக்கம், ஆனால் 10 பேருக்கும் நல்ல முடிவு இல்லை. 5 பேருக்கு மட்டும்தான் நல்ல முடிவு. They did not endure until the end. கடைசி வரைக்கும் 5 கன்னிகைகள் நிலைத்திருக்கவில்லை. நல்ல ஆரம்பம், பாட்டு பாடினாங்க, மணவாட்டியை கூட இருந்து மணவாளனை வரவேற்பதற்கு ஆயத்தப்பட்டாங்க. ஆரம்ப சூப்பர் தாயா, முடிவு தான் சரியில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக நமக்கு இருந்த அந்த உற்சாகம், ஆலயத்திற்கு வந்த அந்த உற்சாகம், வேதம் படிக்கிற அந்த உற்சாகம், ஜெபிக்கிற அந்த உற்சாகம் நாளாக நாளாக நமக்கு கூடுகிறதா குறைகிறதா என்று பார்ப்போம். கூடினால் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறோம், கூடவில்லை என்றால் ஆண்டவரை விட்டு தூரம் போவோம். முக்கியமான இந்த பாடம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு சந்தோஷப்படும்படியான முடிவு அல்ல. 6வது வசனம் வாசி. நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார். போதும், இந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். At midnight there was a cry. cry என்று சொன்னால் உரத்த தொனி. அந்த தொனி என்ன சத்தம் வருதுன்னு சொன்னா, இதோ மணவாளன் வருகிறார். அந்த சத்தம் எப்போ வந்துச்சான் அப்படின்னு சொன்னா, நடுராத்திரி, மிட்நைட். இந்த நடுராத்திரி, மிட்நைட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஓமைகள் என்ற புஸ்தகத்திலிருந்து 414ஆம் பக்கத்தில் midnight represent spiritual darkness. நடுராத்திரி என்கிற அந்த வார்த்தை கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு ஆவிக்குரிய இருள் இந்த உலகத்தை கவ்வும், அல்லது இப்படி சொல்வோம், ஒரு ஆவிக்குரிய இருள் இந்த உலகத்தை கவ்வும் போது இயேசுவானவர் வருவார். புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் சொல்லுங்க, சவுக்கியமும் சந்தோஷமும் இருக்கும் போது கர்ப்பவதியானவளுக்கு பிரசவ வேதனை ஏற்படுவது போல நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. there will be spiritual darkness, ஆவிக்குரிய இருள். 6 மணி ஆச்சுன்னா இருட்டு வருது, காலையில் 6 மணிக்கு அந்த இருட்டு போயிடுது. அந்த இருட்டை பற்றி நான் பேசலை. நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது லைட்டு போட்டு தான் இருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரிய இருள் அநேகருடைய உள்ளங்களை கவ்விக்கொள்ளும். மாபெரும் உபத்திரவம், கிரேட் டைம், மாபெரும் உபத்திரவம், மரண சட்டம், மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்கிற அனுபவம், ஞாயிறு ஆசரிப்பு, வாங்கவும் விற்கவும் கூடாத ஒரு காலம். when the spiritual darkness covers the earth, Christ will come. ஆவிக்குரிய இருள் இந்த உலகத்தை கவ்வும் போது, நெருக்கடியான காலகட்டங்கள் வரும்போது, தேவனுடைய பிள்ளைகள் இலகுவாக தொழுகை செய்ய முடியாத ஒரு காலம் வரும்போது, நாம் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். ஆகவே ஆவிக்குரிய இருளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நடுராத்திரி. 8வது வசனம் வாசி. 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி
உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். வெரி வெரி பைபிளில் இருக்கிற ரொம்ப சோகமான வார்த்தைகள் இது. முன்னாடி ஒருத்தர் சொன்னேன், பெட்டியும் பிடிப்பட்டது. எங்கள் எண்ணெய்கள் தீர்ந்து போகிறது, விளக்கும் அணைந்து போகிறது. அப்படி தானே இருக்கு. ஓகே, சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கங்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை என்னைக்கு ஓமானமாக பேசப்பட்டாலும் இங்கு சொல்லப்படுகிற இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எண்ணெயை எப்படி மாற்றிக்க முடியாதோ அதே மாதிரி கேரக்டர் cannot be transferable. நம்முடைய குணநலங்களை நாம் ஒருவருக்காக ஒருவர் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்பா ரொம்ப பயபக்தியான ஆள், அம்மா சரியில்லை, ஆலயத்திற்கு வரமாட்டாங்க அப்படின்னா அப்பாவுடைய நல்ல குணத்தை அம்மாவுக்கு மாற்றி கொடு. அவர் நல்லா இருக்கிறாங்கிறதுக்காக அந்த அம்மாவும் சேர்த்து ஆண்டவர் பரலத்துக்கு கூட்டிகிட்டே போக மாட்டார். கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். ஒரு போதகர் தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, ஒரு போதகருக்கு அபிஷேகம் இருக்கிறது என்பதற்காக விசுவாசிகளை அவர் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. போதகர் நல்நடத்தையில் இருப்பது போல விசுவாசிகளும் மாற வேண்டும். ஒரு கணவன் ஒரு மனைவி பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ரெண்டு பேரும் போக முடியாது. கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாக என்ன மாற்றங்களை நாம் செய்ய வேண்டுமோ அந்த மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்ன வேதம் சொல்லுகிறது, அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியை செய்கிறவன் நீதியை செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் கேரக்டர் இஸ் ஃபிக்ஸ்ட் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய குணநலத்தை அப்படியே ஆண்டவர் முத்திரையிடுகிறார். இந்த வார்த்தையை போடுறோம். நாம் என்னவாக இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் முத்திரை போடுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு போறதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றால் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாக ஆண்டவர் முத்திரை போடுகிறார். கிருபையின் காலம் முடிஞ்ச பின்னாடி யாரும் நல்லவர்களாக மாற முடியாது. இந்த 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 மெயின் பாயிண்ட் எம்பசைஸ் பண்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். கிருபையின் காலம் முடிந்தவருக்கு முன்பாக, கிருபையின் காலம் முடிஞ்ச பின்னாடி யாரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த முக்கியமான ஒரு பாடத்தை ஆண்டவர் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் எப்போ மாற்றங்களை செய்ய முடியும்னு சொன்னால், கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் காலத்தில் நம்ம மனம் மாறினா தான் அந்த பேழைக்குள்ளே போக முடியும், அல்லது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். 5 பேர் என்ன வாங்க போனாங்க, 5 பேர் மணவாளனோடு முடிச்சு போயிட்டாங்க. நான் முடிக்க போகிறேன். 5 பேர் வந்து கதவு தட்டுறாங்க, திறக்கணும்னு சொல்கிறாங்க. மணவாளன்ட்டு என்ன வார்த்தை வருது? என்னம்மா? உங்களை அறியேன். எங்கேம்மா இருக்கு அந்த வசனம்? இருக்கு அந்த இடத்துல 12ஆம் வசனம், நான் உங்களை அறியேன். இந்த 5 பேரும் கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே சரி லேட்டாக வந்துட்டீங்களா, பரவாயில்ல அப்படின்னு திறக்கல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிருபையின் காலம் முடிஞ்ச பின்னாடி யாரும் உள்ளே போக முடியாது, வெளியில் வர முடியாது. நல்லவங்க கெட்டவங்களாக மாற முடியாது, கெட்டவங்க நல்லவங்களாகவும் மாற முடியாது. நல்லவங்க கெட்டவங்களாக மாற மாட்டாங்க, கெட்டவங்க நல்லவங்களாகவும் மாற மாட்டாங்க. எல்லாரும் நான் உங்களை அறியேன். நான் சொன்னேன், பைபிளில் இருக்கிற ரொம்ப சோகமான வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை. நான் உங்களை, என்ன வார்த்தை அப்படின்னா, ஆண்டவர் பார்த்து உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து பைபிளே படிக்கலை, ஆலயத்துக்கே வரல, ஜெபமே பண்ணல, காணிக்கையை கொடுக்கல அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்ல? நான் உங்களை அறியேன். நான் பாஸ்டர், அதனால் கொஞ்சம் பக்குவமாக வார்த்தைகளை சொல்லணும். தப்பாக தெரிஞ்சுன்னா என்னை மன்னிச்சுக்கணும். இதை விளக்குறதுக்கு எனக்கு வேறு வார்த்தையே கிடையாது. ஆதாம் தன்னுடைய மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். அறிதல் என்றால் என்ன தெரியுமா? இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், நெருக்கமான உறவு. பைபிளில் வாசிக்கிறோம்,
கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. ஆண்டவரை தெரிஞ்சவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுயா, ஆண்டவரை அறிஞ்சவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படின்னா நெருக்கமான உறவு. சீஷர்கள் பிலாத்துவினுடைய அரண்மனையில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா அவர் கூட இருந்தவன், நான் பேச்சை பார்த்தா அப்படி தெரியுதில்ல, என் பேச்சை பார்த்தா அப்படி தெரியுது, இயேசுவோடு கூட இருந்தவன். கிறிஸ்துவை தெரிந்தவர்களுக்கு பரலோகம் இல்லை, கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு பரலோகம். இந்த வார்த்தையை நல்லா கோடி. எனக்கும் என் ஆண்டவருக்கும், நான் பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு வர்றேன், காணிக்கை கொடுக்குறேன், இதுக்காக ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாருன்னா கொண்டு போக மாட்டார். உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருக்கமான உறவு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ அப்படின்னு போட்டுட்டு ஹூ அப்படின்னு ஆரம்பித்து நத்திங் முடிக்கிறார். ஒருத்தனும் என்னை ஆண்டவர் விட்டு பிரிக்க முடியாது, எந்த பொருளும் என்னை ஆண்டவர், அதான் இந்த நத்திங் அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த பகுதியில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம் அப்படின்னா, ஆண்டவர் கடைசியாக உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, 2 வார்த்தை உபயோகப்படுத்துகிறாருங்க. ஒன்று, உங்களை அறியேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொல்லுவார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து வாருங்கள் வாருங்கள். எப்படி இருக்கு இந்த வார்த்தைங்க? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போகிறோம்? இந்த ஓமானத்தை நம்ம அப்படியே எடுத்து வாசித்தோன்னா, நரக அனுபவத்திற்கும் பரலோக சந்தோஷத்தை அனுபவிப்பவர்களுக்கும் இடைவெளி என்ன அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கதவு தான். கதவுக்கு அந்த பக்கத்தில் பரலோக சந்தோஷம், கதவுக்கு இந்த பக்கத்தில் நரக வேதனை. இந்த பக்கத்தில் ஐயையோ இழந்துட்டோமே, கொஞ்சம் நல்லா ஆயத்தப்பட்டிருக்கலாமே, என்னையே சரி பார்த்துருக்கலாமே, விளக்க பார்த்துருக்கலாமே, திரிய பார்த்துருக்கலாமே, கொஞ்சம் நல்லா ஆயத்தப்பட்டிருந்தேன்னா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் ஆயத்தப்பட்டிருந்தேன்னா, கொஞ்சம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்திருந்தேன்னா, கொஞ்சம் மாற்ற வேண்டியவளை மாற்றிருந்தேன்னா, வாழ்க்கையில இந்த நரக வேதனை அனுபவிக்க வேண்டியதில்லையே. ஆண்டவரோடு கூட அந்த திருமண கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாமே. எவைகளை விட்டு கொடுக்க வேண்டுமோ அவைகளை விட்டு கொடுப்போம், எவைகளை சேர்த்து கொள்ள வேண்டுமோ அவளை சேர்த்து கொள்வோம். மணவாளன் வரப்போகிறாரு, 2 வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. ஒன்று, வாருங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாரு. 2வது வார்த்தை, உங்களை அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியும் என்ன வார்த்தைக்கு தகுதி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எங்கள் ஜெபங்கள்லாம் எல்லாரையும் பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ல அந்த வார்த்தையை கேட்டு மணவாளனோடு கூட நாம் அந்த பரலோக திருமணத்தில் கலந்து கொள்ளும்படியாய் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.